Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 55:22. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். மனுஷன் பாரம் சுமந்து தவிக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு துயரம், துக்கம். யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் தன்னுடைய பாரம் இறங்குமே என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். பாரத்தை யார் மேல் இறக்கி வைப்பது என்று அறியாத ஜனங்கள் ஒவ்வொருவரிடமாய் சென்று தங்களுடைய பாரத்தையும் கவலைகளையும் இறக்கி ஆறுதல் பெற முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த அவசரமான உலகத்தில் மற்றவர்களுடைய துயரங்களை யார் உட்கார்ந்து அமைதியாக கேட்கிறார்கள்? யாருமே மற்றவர்களை கவனிப்பதாகவோ அல்லது பொறுப்பெடுப்பதாகவோ தெரியவில்லை. இன்னும் சிலர் உன் வியாதிக்கு நீயே காரணம், நீயே குற்றவாளி, நீயே அநியாயக்காரன் என்று குற்றம் சுமத்தி இன்னும் அதிகமான துயரத்துக்குள்ளாக்கி விடுகிறார்கள். ஒரு சகோதரி அவளது திருமணத்திற்கு முன்பு வாலிபத்தில் செய்த பல பாவமான காரியங்கள் மனதில் உறுத்தவே இன்னொரு மூதாட்டியிடம் போய் கண்ணீர் விட்டு அழுது எல்லா காரியங்களையும் சொன்னாள். அந்த மூதாட்டி அதை பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு முடிவிலே நீ இவ்வளவு மோசமானவளா என்று சொல்லி அந்த காரியத்தை ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்து விட்டாள். இதனால் வேதனை பல மடங்கு அதிகரித்தது. பாரத்தை இறக்கி வைக்க வந்த அந்த சகோதரிக்கு பாரம் பல மடங்கு அதிகமாகியதோடு கூட கணவனையும் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. சிலர் பாரம் நீங்க சினிமாவுக்கு செல்கிறேன் என்கிறார்கள், சிலர் குடிக்க போகிறேன் என்கிறார்கள், சிலர் ஊதிக்கொண்டே இருக்க விரும்புகிறார்கள். இதனால் பாரம் அதிகமாகுமே தவிர குறைவதில்லை. இயேசு கிறிஸ்து மிக அன்போடு கூட அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இயேசு ஒருவரே இனிய சுமை தாங்கியானவர். அவரிலே நம்முடைய பாவங்களை இறக்கி வைக்கிறோம், சாபங்களை இறக்கி வைக்கிறோம், நோய்களை இறக்கி வைக்கிறோம். இருதயத்தின் வேதனைகள், தாங்க முடியாத துரோகங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறோம். கர்த்தர் அவைகளையெல்லாம் கல்வாரி சிலுவையிலே தன்மேல் ஏற்றுக்கொண்டாரே. பிரியமானவர்களே, பிரச்சனைகளின் நேரத்தில் மனுஷரிடத்தில் ஓடாதிருங்கள், கர்த்தருடைய பாதத்திற்கே ஓடுவீர்களாக. இருதயத்தின் பாரத்தையெல்லாம் கண்ணீராக மாற்றி தேவனுடைய பாதங்களிலே ஊற்றிவிட்டால் பலு இறக்கப்படும் போது ஒரு பெரிய விடுதலை உணர்ச்சி, ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய சமாதானம் இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது. கர்த்தர் நம்முடைய பாரத்தை தம்மேல் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்யவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் பாரம் எதுவாயிருந்தாலும் சரி, அதை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். கவலையாகிய பாரமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அநேக சந்தர்ப்பங்களில் நம்முடைய மதிப்பில்லாத வாழ்க்கை, புறக்கணிப்பு, தனிமை போன்ற விஷயங்களை நினைத்து நாம் மனம் சோர்ந்து போகிறோம். கவலைப்படாதிருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கவனிக்கிறார். அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். நாம் அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறபடியால், அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறபடியினால் மன உருக்கம் கொண்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார்.
அவர் நம்மை ஒரு நாளும் புறம்பே தள்ளமாட்டார். ஆண்டவர் நம்முடைய பாரங்களை சுமந்தது போல நீங்களும் மற்றவர்களுடைய பாரங்களை சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பலப்படும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய நம்பிக்கையுடைய வார்த்தையையும் அவருடைய அன்பையும் துயரப்படுகிற ஜனங்களிடத்தில் சொல்லுங்கள். அற்புதத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து அசாத்தியமான காரியங்களை உங்கள் மூலம் அவர்கள் வாழ்வில் செய்வார். கர்த்தர் உங்களை கருவியாக பயன்படுத்தி தமது பிள்ளைகளை ரட்சிப்பார். அவர் தமது பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றே எதிர்பார்க்கிறார். நம்முடைய துக்கங்களையும் துயரங்களையும் முற்றிலுமாய் நீக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெண்ணின் பெயரை ஞாபகப்படுத்தினார். ஜெபத்தை முடித்தவுடன் அந்த பெண்மணியை சந்திக்க வேண்டும் என்ற பாரத்தோடு அவள் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினார். வெகு நேரத்திற்கு பின்பே அந்த பெண் கதவை திறந்தாள். அந்த பெண் வேதனை நிறைந்த முகத்துடன் காணப்பட்டாள். நான் உள்ளே வரலாமா என்று கேட்டபோது முழு மனமின்றி வாருங்கள் என்று உள்ளே அழைத்து சென்றாள். அவளை சந்திக்க வேண்டும் என்ற பாரம் தனக்கு ஏற்பட்ட விதத்தை விளக்கி கூறினாள். கலங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் முகம் மலர்ந்தது. அருகில் வந்து உட்கார்ந்தாள். அம்மா, நீங்கள் சற்று நேரம் தாமதித்து வந்திருப்பீர்களானால் என் மரித்த சடலத்தை தான் பார்த்திருப்பீர்கள். என் குடும்ப பாரத்தை என்னால் தாங்க இயலாத நிலையில் நான் தற்கொலை செய்து கொள்ள விரும்பி எல்லா ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருந்த நேரத்தில்தான் நீங்கள் வந்து கதவை தட்டினீர்கள். எனக்கு வாழ்வு உண்டா என்று கண்ணீர் வடித்தாள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை போன்றவர்களுக்கு வாழ்வளிக்கவே பாலகனாய் இவ்வுலகிற்கு வந்தார். உங்கள் கவலைகளை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். என் வாழ்விலும் எத்தனையோ சஞ்சலங்கள் தவிப்புகள் வந்தன. அதன் மத்தியிலும் அவரே என்னை கரம் பிடித்து நடத்தினார். அவர் உங்களையும் அவ்வாறே நடத்துவார். கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் அருளிய வார்த்தைகளால் அவளை தேற்றி அவளுக்காக கண்ணீரோடு ஜெபம் செய்தாள். ஒரு தெய்வீக சமாதானம் அந்த பெண்ணின் உள்ளத்தை நிரப்பியது. சோர்ந்து போயிருந்த அவள் முகம் பிரகாசமடைந்தது. அடிக்கடி அவள் இல்லத்திற்கு சென்று ஜெபம் செய்து அவளை உற்சாகப்படுத்தினாள். அவள் உள்ளத்திலும் இல்லத்திலும் சந்தோஷம் பெருகியது. அவள் வாழ்க்கை மலர்ந்தது. அந்த தேவ பக்தியுள்ள பெண்ணை போல நீங்களும் அன்பினால் ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளினால் ஏனைய சகோதரிகளை சந்தோஷப்படுத்துகிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தது. கிறிஸ்மஸ் நாட்களில் மட்டும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் என்றென்றும் இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்று மகிழ வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். அவர் இன்றும் நம் மத்தியில் இருக்கிறார். அவரையே நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களோடு தங்கி உங்களுக்கு துணையாய் இருப்பார். எல்லா விதத்திலும் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, என்னால் தாங்க முடியாத எல்லா பாரங்களையும் கவலைகளையும் உம்முடைய பாதத்திலே முற்றிலுமாக சமர்ப்பித்து விடுகிறேன். என்னை நெருக்கி ஏவுகிற பாரங்களை என்னை விட்டு நீக்கியருளும்.
நீர் நிச்சயம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி என்னை தாங்கி ஆதரிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்முடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற கருவியாய் என்னை பயன்படுத்தும். தேவையில் இருப்பவர்களிடம் நான் ஆறுதலாகவும் அன்பாகவும் இருக்கும்படி என்னை மாற்றியருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.